நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. சும்மா ஓளே பாருங்க. ஓளே பாரு. நான் டீம்ல பேசிட்டேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திவாகருக்கு இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்ப அதிக அளவில் வந்துட்டு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அவர் உள்ளே பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நல்ல விஷயம் தானா? எப்போவுமே எனக்கு மட்டும்தான் மெச்சூரிட்டி இருக்குது, வேறு யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்கிறது. பல பேர் அவர்கிட்ட வந்துட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் நான் பண்ணது மட்டும்தான் சரி, அதை மட்டும்தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு, பயங்கரமாக கத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே ஓட்டிங் படி அதை முடிவு பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போதும் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு வாட்டி கிடையாது, சொன்னதையே கிட்டத்தட்ட வந்துட்டு 30-40 வாட்டி சொல்லிட்டு இருக்காரு. இதனால் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்து 1 மணி நேரம் வரைக்கும் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இதற்கு புரியாமல் கத்திக்கிட்டே இருந்த ஒரே காரணத்தினால ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு ரம்யா எவ்வளவு நேரம் ஆகுது எழுந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஆனா கொஞ்சம் அமைதியான சொல்லும்பொழுது ரம்யாவை ஏன்னு சொல்லிட்டு ஒருமையில முதல்ல அவர் தான் பயங்கரமா கத்துனதே. அதுக்கப்புறமா ரம்யா வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன்னு சொல்லாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு மிரட்டிட்டாங்க. மிரட்டின உடனே ஆள் வந்துட்டு பம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இவர் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் பேசவே இல்லை. ஆனா இவர் நாமினேஷன் ரூம்குள்ள போயிட்டு என்ன சொன்னாரு, யாருக்குமே வந்துட்டு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரம்யா வந்துட்டு எகிரின்னு வராங்களாம். ரொம்ப பயங்கரமா வந்துட்டு கையை ஓங்கிக்கிட்டு எகிரின்னு வராங்க. முதல்ல வந்தது இவர் தான். ஏன்னு பயங்கரமா கத்தி ஒரு பொண்ணை வந்துட்டு எகிரிட்டு வந்தது இவர் தான். ஆனா இவர் அதை வந்துட்டு அதை வந்துட்டு இவர் எடுத்துக்கவே மாட்டாரு. நம்ம வந்துட்டு எகிரிட்டு போறோம், நம்ம ஏன்னு சொல்லிட்டு எகிரிட்டு போறோன்றது இவருக்கு தெரியவே தெரியாது. இவர் யாராவது பதிலுக்கு வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டா அது மட்டும்தான் இவர் கண்ணுக்கு தெரியும். அதை மட்டும் தான் 1000 தடவை இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதே தான் நாமினேஷன்லேயும் போய் சொன்னாரு. ரம்யாவை நாமினேட் பண்ணாரு. இதே காரணத்துக்காக தான் அவங்க வந்துட்டு பயங்கரமாக கையை ஓங்கிக்கிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி ரொம்ப கோமா வச்சுக்கிட்டு வராங்க பிக் பாஸ். இவரும் அதை தான் செய்கிறாரு. ஆக்சுவலி இவர் தான் முதல்ல அதை செஞ்சார். ஆனால் ரம்யா அதை செஞ்சாங்க, தான் பேசுறது மட்டும் தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு யாருக்குமே புரிய மாட்டுது. நான் சொல்கிறது யாருக்கும் புரிய மாட்டுது. யாருக்கும் வந்துட்டு மெச்சூரிட்டி கிடையாது, நான் தான் படித்தவன் இப்படின்ற ஒரு பிஹேவியரில் இவர் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே வெளியிலேருந்து அவர் இன்னசென்ட்டு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே வந்துட்டு அவரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டார்கெட்லாம் பண்ணல, இவரை யாராலையுமே சமாளிக்க முடியாமல் இவர் வெளியே போனால் போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடிவு எடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யாரையுமே திவாகர்லாம் டார்கெட் பண்ணல. ஒரு சில பேர் பண்ணுறாங்க. யாருன்னா இந்த கம்ருதீன், அதுக்கப்புறமா மேபி சம்டைம்ஸ் நிறைய டைம்ஸ் வந்துட்டு எஃப்ஜேலாம் பண்ணுறது தான். பட் எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. புரிதல் இல்லாமல் தப்பான ஒருத்தருக்கு தேவையில்லாமல் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஓட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா அவருடைய தற்பெருமை கொஞ்சம் கூட அந்த தற்பெருமை குறையில. உள்ள இருக்க எல்லாரோட அவர் மட்டும்தான் புத்திசாலி, அவர் மட்டும்தான் படித்தவர். ஸோ எல்லா விஷயத்தையும் அப்படி தான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? படித்தவன் வந்துட்டு ஜட்டி எடுக்கக்கூடாது. ஏன் என்ன ஜட்டி எடுக்க சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது வினோத் கிட்ட. வினோத் வந்துட்டு ஜட்டியாக பெட்டியாக எடுக்க சொன்னார். ஏன் என்ன வந்து ஜட்டி எடுக்க சொன்னேன், படித்தவன் யாராலுமே அதை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ படிக்காதவன் செய்வானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்ட உடனே அமைதியாயிட்டார். நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையுமே நான் படித்தவன், நான் வந்துட்டு ஒரு டாக்டர், யாருக்குமே மெச்சூரிட்டி கிடையாது, எனக்கெல்லாம் அப்போவே மெச்சூரிட்டி வந்துருச்சு, கடவுள் எனக்கு வந்துட்டு 25 வயசுலேயே மெச்சூரிட்டி கொடுத்துட்டாரு, நான் அப்படி இப்படின்ட்டு இன்ன வரைக்கும் தற்பெருமையுடைய உச்சத்தில் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு வெளியிலேருந்து ஏகப்பட்ட ஒரு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நானும் வந்துட்டு ஒரு காமன் பர்சனாக தான் சொல்லிருக்கேன். யாருக்குமே சப்போர்ட் உள்ள இருக்க எல்லாருமே வந்துட்டு நான் திட்டிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு கூட சப்போர்ட்லாம் கிடையாது. ஸோ இப்போ கனியக்கா கூட கேங் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த பிரவீன், அதுக்கப்புறமா சபரி, இவங்க கூடலாம் கனி வந்துட்டு கேங் ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்வதியை சுழத்ததில் முழுக்க இரிட்டேட்டிங். திவாகரை வந்துட்டு கேமராவில் காட்டாமல் இருந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இந்த சீசனில் உள்ளே போன எல்லாருமே சுத்தமாக ஒருத்தருக்கு கூட சப்போர்ட் பண்ணுற இடத்துலேயே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் ஒரு சில விஷயங்கள் நல்லது செஞ்சால் பரவாயில்ல, எல்லாருமே எல்லா இடத்துலையுமே தவறாக மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சீசனில். அப்படி இருக்கும்போது யாருக்கு மேலாம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் யாரும் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யவே இல்லை அப்படின்னு தான் என்னோட தாட். ஸோ அப்படி இருக்கும்போது திவாகருக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.